ஓகே கைஸ், ஹியூமன் ரிட்டன்ஷன் எப்படி டேட்டிங்கை உங்களுக்கு மாற்றுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாரையும் தேடலை, நீங்கள் அது உங்களை தான் எல்லோரும் தேடுறாங்க. யூ ஆர் நாட் த சேஸ்ட், யூ ஆர் நாட் த சேசிங், யூ ஆர் த சேஸ்ட். ஸோ அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாமே. அப்போ நீங்கள் எதை தேடி போகணும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடுவீங்க. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம ஹார்ட்டை சுற்றி ஆறான்னு ஒன்று இருக்குது, நம்ம உடம்பை சுற்றி அப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஹியூமன் இருக்கும்போது உங்கள் அந்த ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அப்படி ஆகும்போது உங்கள் ஆர்பிட், அதாவது உங்கள் ஒரு 2 அடி 3 அடி அதுக்குள்ளே வரவங்களை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அந்த எனர்ஜி அதிகமாக அந்த புல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதே பெரிய விஷயந்தான். அப்படி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் டேட்டிங்கில் நீங்கள் அது எப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறீங்க, என்ன லைன் சொல்கிறீங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படி பாடி லாங்குவேஜ், அது எதுவுமே இல்லை. ஸோ எது முக்கியம்னா நீங்கள் கதவுக்கு பின்னாடி பூட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் உண்மையிலே உள்ளே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வெளியே இருக்கீங்களா? ஸோ அதை நீங்கள் கேளுங்க. ஸோ மனசில் இருக்க மாதிரி தான் நீங்கள் வெளியே வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் தான் அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் மேபி நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணி அப்புறம் எனக்கு டேட்டிங் ஒழுங்காகலைன்னா உங்கள் மைண்ட் ஒழுங்காக இருக்கா, உங்கள் பிரெயின் ஒழுங்காக இருக்கா? ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பியூராகி அதுதான் உண்மையிலே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஸ்டேட்டில் வாங்க. ஆர் யூ த பர்சன் இன்சைட் அவுட்? உள்ளே இருக்க மாதிரி தான் வெளியே இருக்கிறீங்களா? அதை கேட்டுக்கோங்க. ஸோ கேம் அதெல்லாம் விடுங்க. இந்த ப்ராக்டிஸில் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே அட்ராக்ட் ஆகும், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. இது உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு மேஸ்குலின் மேன், அது உங்களுக்கு நீங்கள் யாராவது இருக்கலாம், அது பில்ட் பண்ணும் இந்த ப்ராக்டிஸ். ஸோ யூ கேன் பில்ட் யுவர் ட்ரீம் லைஃப். அதாவது உங்கள் ட்ரீம் லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ணதுக்கு இது யூஸ் ஆகும். அது உமனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இன்னொரு வகையில் வரேன், நீங்கள் இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணலை. இந்த எனர்ஜியை பணத்துலையோ உமன்லையோ வேஸ்ட் பண்ணவே இல்லை. டைம், முக்கியமான விஷயம் டைம் தான். காலம் பொன்றது, அதில் நீங்கள் வேஸ்ட் பண்ணல. ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு உங்களுக்கு ஆசட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ காலம் பொன்றதுன்னு எங்கள் கிளாஸில் பொண்ணுன்னு ஒரு பையன் உண்டு, அவன் தான் ஞாபகம் வரான். ஸோ ஓகே கைஸ், பேக் டு த வீடியோ. ஸோ இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ won't கெட் மணி பை சேசிங் உமன், பட் யூ வில் கெட் மோர் உமன் பை சேசிங் யுவர் கோல்ஸ். அதாவது நீங்கள் பணத்தை தேடி போகிறீங்க, பொண்ணை தேடி போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பணம் இருக்குமோ இல்லையோ டவுட்டு தான். ஆனால் நீங்கள் எப்போவுமே உங்கள் கோல்ஸை தேடி, பணத்தை தேடி, பணம் இல்லை, உங்கள் கோல்ஸ், உங்கள் ஹையர் செல்ஃபை தேடி போகும்போது பொண்ணுங்க வராமல் இருந்ததாக சரித்திரமே இல்லை. இது ஒரு கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒன்று தான். நீங்கள் உங்களை தேடி போங்க, எல்லாமே தேடி வரும். நீங்கள் அவங்கள தேடி போங்க, எதுவுமே உங்களை தேடி வராது. ஸோ உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்ஃபிஷாக இருங்கன்னு நான் சொல்லலை, பட் உங்கள்கிட்ட ஃபோக்கஸாக இருங்க. எனர்ஜி ஸ்பெண்ட் ஆன் பிகமிங் யுவர் ஹையஸ்ட் செல்ஃப். அதாவது உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபாக நீங்கள் ஆகுங்க. அதாவது ஹையஸ்ட், நார்மல் ஹையஸ்ட் இல்லை, இதுலேயே மோஸ்ட். அதாவது இப்படி உங்களால் பெஸ்ட், இந்த ஜென்மத்தில் எப்படி உங்களால் ஹையஸ்ட்டாக இருக்க முடியுமோ அதை டியூனின் பண்ணி வாழும்போது ஏன் உங்களால் உமனை அட்ராக்ட் பண்ண முடியாது? ஏன் உங்கள் டேட்டிங் ஈஸியாக இருக்காது? யோசிச்சு பாருங்கள். சிம்பிளாக இந்த வீடியோ ஒரே லைனில் முடிக்கணும்னா, நீங்கள் உங்கள் கோல்ஸ், மேஸ்குலினிட்டி அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாமே அட்ராக்ட் ஆகி வரும். ஆனால் நீங்கள் அதை தேடி போனால் அதுவே வெளியே விலகி போயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ கடைசி கொஸ்டின், இது ஒரு மைண்ட் செட். வேணா ஒரு நோட்டும் பென்னும் பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பொண்ணுங்க இல்லாட்டி, இந்த உலகத்திலே இல்லாட்டி நீங்கள் எப்படி வாழ்வீங்க? இந்த கேள்வியை நீங்கள் திருப்பி உங்கள்கிட்ட கேளுங்க. நான் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இஃப் உமன் டிடன்ட் எக்ஸிஸ்ட், would you make the same decision? இதே முடிவு தான் நீங்கள் எடுப்பீங்களா? ஏன்னா இதனாலேயே நம்ம பல தப்புகள் பண்ணுவோம். ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க, செலவு பண்ணுவோம், அவளை பார்க்க போகணும், இந்த நேரத்துக்கு போகணும், அப்போ போகணும், அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு ஏற்றபடி பண்ணணும், டைம் நம்ம ஜிம்முக்கு போகாமல் அங்கே போவோம், நம்ம இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல், இல்லை நம்ம ஜாபில் போகாமல் இங்கே இப்படி பின்னாடி போவோம். ஸோ திருப்பி எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களை புஷ் பண்ணி மேலே கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் செலிப்ரேட்டாக இருக்கேன். ஆனால் செலிப்ரேட்னா ஹியூமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பிரம்மச்சாரியாக தற்போதைய நிலையில் இருக்கிறேன். ஆனால் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டைம், எனர்ஜியை உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணால் பொண்ணுங்க வருவாங்க. நீங்கள் பொண்ணுங்களில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க இருப்பாங்களான்னு டவுட்டு தான். ஸோ பி செல்ஃபிஷ்,
ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் கிங். ஸோ இது ஒரு ஹியூமன் ரிட்டன்ஷன் டேட்டிங் வீடியோ தான், ஆனால் இது இப்படி மாறிட்டு. ஸோ உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மீதியெல்லாம் உங்களை தேடி வரும். பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே இருக்க கேலண்டர் லிங்கில் கால் புக் பண்ணுங்கள், என்கிட்ட ஃப்ரீயாக ஒரு வீடியோ கால் பேசலாம். பிடிச்சிருந்தால் கோச்சிங் வரலாம், இல்லாட்டி இட்ஸ் ஆல் குட். ஓகே கைஸ், see you soon.